ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு இந்தோனேஷியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான பமலி துசுன் போகாங், அதாவது பமலி த கார்ப்ஸ் வில்லேஜ் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய பேர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபரை காமிக்கிறாங்க. அந்த ஆள் சுடுகாடு மாதிரி ஒரு இடத்துல குழியை தோண்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு பிணத்தை புதைக்கிறதுக்கு. சரி, ஓகே, இவன் என்ன தான் புதைக்கிறான்னு பார்ப்போம்னா அந்த பிணத்தை உள்ளே போட்டு புதைச்சிட்டேன். அவன் புதைச்சி முடித்ததுக்கு அப்புறம்தான் திருப்பி அவன் காலில் அப்படி பேண்ட்டை தூக்கி அப்படி உட்காரான். என்னன்னு பார்த்தா அவன் காலிலேயே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நோயினால் தாக்கப்பட்டதுனால தான் அவன் அப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறது அவனுடைய அந்த புண்களை பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே குதறி போன மாதிரி கிடக்குது அவன் கால். அப்படியே நேராக கேமராவை பேன் பண்ணி பின்னாடி இழுத்தாங்கன்னா அப்போ தான் நமக்கு இருக்குது பெரிய ட்விஸ்ட்டே. அவன் புதைக்க வந்தது அந்த ஒரு பிணத்தை கிடையாது. அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு 30-40 பிணங்கள் அப்படியே பக்கத்தில் அங்கங்கே கிடக்குது. இத்தனை பிணங்களையும் அவன் தான் புதைக்கணும். அவன் அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். நேரம் அந்த சீனை டக்குன்னு கட் பண்ணுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்க அவ்வளவு பேருமே ஏதோ ஒரு வினோதமான இல்லை ஒரு மர்மமான நோயினால் தாக்கப்பட்டு ஏற்கனவே பாதி பேர் அவுட்டு. இதில் மீதி இருக்க ஒரு சில பேர் இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கு அந்த முகமாகட்டும் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் ஆகட்டும் அப்படியே பொக்களமாக வீங்கி போய் நான் சொன்ன மாதிரி அது என்ன ஒரு டிசீஸ் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அந்த மாதிரி கொடூரமான நிலைமையில் அவங்களுடைய முகங்களும் உடல்களும் இருக்குது. இவங்க குத்துயிரும் கொலையுருமா இன்றைக்கி போயிடுவோம் இல்லை நாளை காலையில் போயிடுவோங்கிற ரேஞ்சில் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கவங்க இந்த இறந்து போன எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு தனி வீட்டில், அதாவது ஏற்கனவே அதாவது அந்த வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், 2 பேருமே செத்து போயிட்டாங்க, இப்போ உயிரோடு இல்லை. அப்போ அந்த வீடு யாருக்குமே சொந்தம் கிடையாது, சும்மா தானே கிடக்குது. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இவங்க இறந்து போன எல்லாருடைய சடலங்களையும் உள்ளே போட்டு அடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இறந்து போனவங்கெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கப்பட இந்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி தனியாக ஒரு வீட்டில் வச்சு வரிசைக்கு இங்கிட்டு ஒரு 5 கட்டில் அங்கிட்டு ஒரு 5 கட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு நபர் உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்த முடியாமல் இருக்கிறாங்க. இப்படி அந்த ஊரில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே பார்க்குறதுக்கு தான் யாரும் இல்லையே. பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் இப்படி படுத்த படுக்கையாக கட்டில் படுத்த முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வர அவங்க ஒரு 3 நர்ஸை அனுப்புகிறாங்க அந்த ஊருக்கு, அந்த கிராமத்துக்கு. இந்த 3 பொண்ணுங்களும் ஒரு ஆற்றை கடந்து தான் அந்த கிராமத்துக்கு போகணும். போட்டு ஓட்டுற ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட அந்த 3 பேர் போட்டில் ஏறதுக்கு வர்றாங்க. வந்தபோது இவங்க 3 பேர், இந்த நர்சஸ் 3 பேர் மட்டும் வரலை. இவ்வளவு பேர் இறந்து போய் பிணங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஆகி அழுகி போன நிலைமையில் ஆக போகுதுங்க. அதை புதைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு அதையும் சொன்னதுனால பிணங்களை புதைக்கிறதுக்காகவே 2 பேர் கூட வர்றாங்க அந்த நர்சஸோட. இந்த 5 பேர் அந்த போட்டில் ஏறி அப்படி போய் நேராக அந்த பக்கம் இறங்கி இங்கேருந்து இன்னொரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும், அப்போ தான் அந்த கிராமத்தை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சேர்றாங்க. இப்போ முதல்ல படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு நபர் ஒரே ஒரு பிணத்தை போச்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க. இப்போ அந்த நபருக்கும் அந்த வியாதி பயங்கரமாக முத்தி போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கோ நாளைக்கோன்னு தனியாக இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தனியாக ஒரு வீட்டில் வரிசை கட்டில் போட்டு படுக்க வச்சுருந்தாங்கன்னு. அதில் ஒரு கட்டில் இவரும் படுத்திருக்காப்புல. இப்போ பிணங்களை புதைக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அதுக்காகத்தான் இந்த 2 பேர்த்தையும் இந்த நர்சஸோடு சேர்ந்து அனுப்புனது அந்த டீமா. இப்போ இவங்க எல்லாரும் அந்த ஊருக்குள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அந்த ஊரில் சிக்னலே கிடையாது. எவன் வச்சிருக்க எந்த நெட்வொர்க்லையுமே சிக்னலே கிடையாது. அந்த ஊரில் ஒரே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு பக்கத்தில் போய் கிணத்து மேலே நின்னீங்க, உச்சியில் கையை தூக்குனீங்கன்னா தான் ஒரே ஒரு சிக்னல் பாயிண்ட் ஒன்று காமிக்குது, ஒரு டவரே காமிக்குது. அங்கே இருந்து தான் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வரணும், அங்கேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கூட அந்த கிணத்து பக்கத்தில் போய் மேலே நின்று அந்த மேலே கையை தூக்கி காமிச்சிங்கன்னா தான் ஏதாவது மெசேஜ் உள்ளே வந்தால் உண்டு. காலும் அங்கேருந்து நீங்கள் யாருக்காவது பண்ணி பேசினா தான் உண்டு. மற்றபடி அந்த ஊருக்குள்ளே எங்கே போனாலும் எந்த கவரேஜுமே கிடையாது. உங்கள் உயிருக்கே நாளைக்கு உத்தரவாதம் கிடையாதுங்கிற நிலைமைக்கே நீங்கள் மாறினா கூட யாருக்கும் கால் பண்ணி கூப்பிட முடியாது அந்த கிணத்து மேலே நின்னாலே ஒழிய. இப்படி ஒரு நிலைமையில் இந்த ஊருக்குள்ளே போன அந்த டீம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு அடுத்தடுத்து பல அமானுஷ்ய சம்பவங்கள் அரங்கேறுது. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அங்கே அரங்கேறின சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படம். இதுக்குன்னு இப்போ ஒரு பெரிய ஃபேன் பேஸே ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படங்கள் அப்படின்னா உதாரணத்துக்கு த சேத்தன் ஸ்லேவ்ஸ் படம் இருக்கு இல்லையா, 2017 வெளியான படம்.
அந்த படம் மாதிரி ஊருப்பட்ட படங்கள் அவங்க வந்து ஹாரர் த்ரில்லர் எடுக்கிறதுல தாய்லாந்துக்காரங்களும் இந்தோனேஷியாக்காரங்களும் வேறு லெவலாகத்தான் அவங்களுடைய படத்தை எடுப்பாங்க. இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் தான். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகவே நமக்கு புரியுது. ப்ரொடக்ஷன் டிசைன் டீமு ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒரு இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து செட்டு போட்டிருக்காங்க. இதில் மொத்தமே ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் தான் உயிரோடு இருப்பாங்க. மீதி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பாதி பேரை பிணங்களாகத்தான் படுக்க வச்சுருப்பாங்க. இவங்களை வச்சு கம்மியான பட்ஜெட்டில், அதாவது கம்மியான ஆர்டிஸ்ட்டு கம்மியான பட்ஜெட்டில் ஒரே ஒரு செட்டை ஒரு பொட்டல் காட்டுக்குள்ளே போட்டு ஒரு படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் ஆகா ஓகோ படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் பொழுது போல அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படங்களில் என்ன இருக்கும் சார் அப்படின்னு எதிர்பார்த்து போவீங்களோ அதில் பல சமாச்சாரங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஜம்ப்ஸ்கேர்ஸ் உட்பட ஒரு சில விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே படத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் நைட்டு பார்த்தீங்க, அதுவும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நைட்டு தனியாக உட்காந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல இம்பேக்டே உங்களுக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த படத்தில். ஆனாலும் சொல்லிட்டேன், எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த ஜம்ப்ஸ்கேர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பேஸ் இந்த கதைக்குள்ளே இருக்குது. இருந்தும் தொட்டதுக்கெல்லாம் ஜம்ப்ஸ்கேர்ஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். அந்த நைட் நேரம் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு அரிக்கன் விளக்கு எடுத்துகிட்டு இருட்டுக்குள்ளே சுடுகாட்டுக்குள்ளே போகிறது, இப்படிங்கிற மாதிரி சம்பவம் இருந்தால் போதும் சார். அதுவே படம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் மரண பீதியை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல் தெரியுது. அதனால் உண்மையாக ஒரு சில ஸ்பேஸு, ஒரு சில ஸ்கோப்பு, ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் இருந்துமே இவங்க பெருசாக ஒரு சில காட்சிகளை யூட்டிலைஸ் பண்ணலை. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி பொழுது போகலை அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த கதையில் முக்கியமான ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த போன 3 நர்ஸு, இந்த பிணங்களை புதைக்கிறதுக்காக போகிறாங்களே 2 பேர், இவங்க 2 பேர். இதில் ஒரு சில விஷயங்கள் காமெடியாக, அதை காமெடின்னு சொல்ல முடியாது, ஆனால் காமெடியாக இருக்கிற மாதிரி அதை ஹாரராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பொண்ணுங்களும் அந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நீட்டாகத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதுபோக ஒரு சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னிக்கலி என்ன தேவையோ, ஒரு ஹாரர் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை இந்த டீமில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டேஷனை பெரிய லெவலில் வச்சுட்டு போய் பார்க்காதீங்க, அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். பொழுது போலலாம் நீங்கள் பார்க்கலாம், அப்படி ஒரு படம் தான் இது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலுமே கிடையாது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபேமிலியோடையே இந்த படத்தை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நைட் நேரத்தில் பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள், இன்னும் ஒரு பெட்டரான ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாம் தாண்டி ஒரு சூப்பர் மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். பார்க்குறவங்க சட்டு புட்டுன்னு பார்க்கணும்னா பாருங்கள். ஏன்னா அந்த லிங்க்கு நாளைக்கு திருப்பி இருக்குமா, அது ப்ரைவேட்டில் போயிருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் பார்க்குறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள் மக்களே. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.